ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. இந்த வெஜிடபிள்ஸ் பிரியாணி வந்து பேச்சுலர்ஸ் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து அவங்க ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு பிரியாணி. இதை வந்து நான் இன்றைக்கி குக்கர்லேயே செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து ஆனியன் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆனியன் சின்னதாக இருக்கிறத சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். கேரட்டு 2 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2. சோயா சங்க்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தவிர்த்து இதில் நீங்கள் பட்டாணி பீன்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதா இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, புதினா தழை 1 கைப்பிடி, தனி மிளகாய்த்தூள். இதுக்கு தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா தூள். இது எல்லாமே சேர்த்து இந்த பொருளோட நம்ம தாளிப்புக்கு வந்து ரொம்ப அதிகமான மசாலா இல்லாமல் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 துண்டு, அன்னாச்சி பூ, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு ஆனியனை போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதங்கணும். ரொம்ப பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு வேணால் நார்மலான கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இதில் இப்போ நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரத்துக்கு தேவையான அளவு ஒரு சிட்டிகை இல்லை ஒரு அரை ஸ்பூன், இப்போதைக்கு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே இதுக்கான தேவையான சீக்ரெட் டிப்ஸை நம்ம பார்த்துடலாம். அது என்னென்னா, இது எல்லா மசாலாவையும் அரைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு இது 2 போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதுதான் இதோட சீக்ரெட்டுங்க. ஏன்னா பேச்சுலர்ஸ் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். அவங்களோட நேரமும் மிச்சமாகும். இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. அந்த அரைச்ச விழுதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி திரும்பவும் இதை மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா மையம் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் வந்துட்டு இப்போது இல்லை பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லா மசாலாவையும் போட்டு வதக்க உங்களுக்கு நேரம் ஆகும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் ஊற்றிடுங்க. தயிர் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம திரும்பி எதுவுமே இதில் போட தேவையில்லை. இந்த பச்சை வாசனை புதினா மல்லி தலையோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம ராவாக போட்டிருக்கோம். எல்லாத்தோட பச்சை வாசனையும் போன பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை போட்டுக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம வந்து கடைசியாக தண்ணி கொதிக்கும் போது செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப காரமாகக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கேற்ற அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி நான் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதே டம்ளரால் 1க்கு 2ன்ற பதத்தில் 4 எடுக்கணும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப குழஞ்சிடும். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே நல்லா கொதித்து வரும்போது இதில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கணும். உப்பு வந்து இப்போ நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி டேஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அரிசி போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு கம்மியாக இருந்தது, நான் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதில் கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போட்டு கிளறி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைங்க.
ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே தண்ணி எல்லாமே இறுகி இருக்கும். இதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றின பிறகு இதை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம இது எதுவுமே பண்ணக்கூடாது. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும். இந்த வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 1/2 hour தான் ஆகும். பிகினர்ஸாக இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்ல அரிசி எதுவுமே குழையாமல் நல்ல நீட்டமாக இருக்குது. நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். நல்லா இருக்குது. வெஜ் பிரியாணி ரெடி. வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, இதோட கிர்ணிப்பழம் ஜூஸோட இன்றைக்கி சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.